இப்படி இருக்கிற டிசைனை ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுமா? ஸோ இந்த டிசைனை எப்படி ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ரீடிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். எஸ், எஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த டிசைனை நம்ம பார்த்தோம்னா இதில் என்ன மெசேஜை கன்வே பண்ணுறாங்கன்னே புரியலை. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பீப்புளுடைய அட்டென்ஷன் டைம்ங்கிறது 3 செகண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டயத்துக்குள்ளே ஒரு டிசைனை அவங்கள படிக்க வைக்கணும்னா நம்மளோட டிசைன் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது என்ன மெசேஜை டக்குன்னு சொல்கிறாங்கன்னு நம்மளால பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம டிசைன் நம்ம வந்து டிசைன் பண்ணியோ இல்லை அதில் அதை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே ரீடிசைன் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கைட்லைன்ஸ் இதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ ஆட் கைடு கொடுத்து இதுக்கான கைட்லைனை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஜஸ்ட் ஃபைலில் போனீங்கன்னா இந்த கைடை ஆட் பண்ணுறதுக்கான டூல் இருக்கும். அதில் உங்களுடைய கைடை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கைடுங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இது கைடுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரூலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு டிசைனை ப்ராப்பராக ஒரு ஒரு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த டிசைன் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன சொன்னேன், கலர். ஸோ இங்கே பேக்ரவுண்டில் நம்ம ஒயிட்டும் விடலாம், இல்லை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு வேறு கலர்ஸை அதுக்கு கொடுக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் எலமெண்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல கிரேடியன் பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு கலர் கிரேடியன் பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல நிறைய கலர்ஸ் வரும், ரைட்டுங்களா? இதில் நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கலர் ஆட் பண்ணிட்டு அதில் நான் டிசைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஒரு கிரேடியண்ட்டை ஒரு பேக்ரவுண்டை ஆட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கலரை ஒரு பர்ஃபெக்டான கலரை நம்ம இப்போ சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து நான் பேக்ரவுண்ட்லேயே மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல கிரேடியன்ட் போயிட்டு நீங்கள் அதை அப்படியே எடுத்து ப்ளேஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக பேக்ரவுண்டில் அந்த கலர் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே மேலே உள்ள டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிரியேட்டிவ் கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம சொன்ன ரெண்டாவது விஷயம் இந்த இடத்துல வருது. ரெண்டாவது என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு கலர் சொன்னோம், ரெண்டாவது என்ன சொன்னோம், ஃபாண்ட் அப்படிங்கிற விஷயம் சொன்னோமா? ஸோ இப்போ அந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் கரெக்டாக நான் அலைன் பண்ணிக்க போகிறேன், கிரியேட்டிவ் கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது, ரைட்டுங்களா? இந்த இடத்துல விசிபிளாக இருக்கிறதுக்கு அந்த கலரை நம்ம ஒயிட்டில் மாற்றிக்கலாம். இது மட்டும் ஃபுல் கேப்ஸில் இருக்குது, நான் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபாண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுறோம்னா அது உள்ளே இருக்கக்கூடிய இந்த போல்டு ரெகுலர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு வேறு ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு. இப்போ கிரியேட்டிவ் கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிறது ஆட் பண்ணிட்டேன். இதனுடைய ஸ்பேசிங் மட்டும் லைட்டாக நான் கம்மி பண்ணிக்கிறேன். சர்வீஸ். ஸோ இதை இப்போ 2 லைனாக மாற்றிடலாம். இப்போ இதான் வந்து ஹெட்லைன். ஓகேங்களா? இதில் வேற ஏதாச்சும் ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து எல்லாமே போல்டாக இருக்கு. ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இதை போல்டாக எடுத்து விட்டுறலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு ஃபாண்ட்டுக்கும் இன்னொரு இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய கண் இப்படி எதுக்கு போகும்? டிசைன் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கு போகும். ரைட்டுங்களா? அப்படி போகும்போது யாருக்கு டிசைன் சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்க ஃபுல்லாக படிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை நீங்கள் ஃபுல்லாக போல்டாக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இல்லை நீங்கள் இது மாதிரி ஒரு ஃபாண்ட்டை வந்து ரெகுலர்லையும் இன்னொரு ஃபாண்ட்டை போல்டுலேயும் வைக்கிற மாதிரியா இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹெட்லைன் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை அப்படி ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இதனுடைய சைஸை மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இதில் சோஷியல் மீடியா டிசைன் கிரியேட்டிவ் லோகோ. ஸோ இதில் தேவையில்லாத டெக்ஸ்ட்லாம் எடுத்து விட்டுடலாம். இல்லை ஜஸ்ட்டு என்ன தேவையோ அந்த மெசேஜை மட்டும் இருந்தால் போதும். நம்ம பாட்டுக்கும் எல்லா மெசேஜும் ஒரே இதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு டிசைனுங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மெசேஜை மட்டும் கன்வே பண்ணால் போதும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லா மெசேஜும் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு டிசைனில் அதிகமாக என்ன பண்ணிடுவாங்க, டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரே இதில் வந்து அதிகமாக டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணால் என்னத்துக்கு பிரயோஜனம் அது? ஸோ ஒரு டிசைனுங்கிறது நம்ம என்ன ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான். இது வந்து வெப்சைட் கிடையாது. ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போடுறதுக்கு. ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட டிசைனுங்கிறது ஒரு சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஹெட்லைன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த போஸ்டர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் சர்வீசஸ் என்ன சர்வீசஸ் கொடுக்க போகிறோமோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அதை எப்படி பண்ணி காமிக்கலாம்னா, ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்து நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு கலரை யூஸ் பண்ணி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூலை வச்சு இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இதோடைய ஸ்பேஸிங்கை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு இதனுடைய எட்ஜஸ் கார்னரை லைட்டாக ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த கொஞ்சம் ஸ்பேஸிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலரை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு வேறு கலர் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். இதில் உள்ளாக்கி இருக்கிற கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி ஸோ நீங்கள் வந்து அதில் டிசைன் பண்ண தான் அதனுடைய ஐடியாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் டிசைன் பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய ஐடியாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் அதை வந்து பேக்ரவுண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, விசிபிளாக இருக்கா? ஆ. ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டு விசிபிளாக இல்லை. ஸோ அப்போது அந்த டெக்ஸ்ட்டை கலரை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு புல்லட் பாயிண்ட்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு விஷயத்த நிறைய இருக்கும்போது அது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரித்து காட்டும் போது தான் ரீடபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு
டிக் மார்க் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எலமெண்ட்டில் போயிட்டு கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல போனீங்கன்னா நிறையா டிக் மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு டிக் மார்க் இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு டிக் மார்க்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது விசிபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு இது ஓகேவா இருக்கு. ஸோ அப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுக்கு நேராக வச்சுட்டு இப்போ அதை அப்படியே ரிப்பீட்டடாக கொண்டு வரணும்ல, அதுக்கு ஒரு சின்ன என்னது கீவேர்டு ஷார்ட்கட் இருக்கு. ஸோ அது என்னன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு டியை கிளிக் பண்ணீங்கன்னா அது அப்படியே காப்பி ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த சர்வீஸ் என்னங்கிறதையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம அந்த கைடுங்கிறது அதுக்கு தான் வச்சோம். ஸோ அதை அப்படியே ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் எம்டியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ கிராஃபிக் டிசைனுக்கு என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு கிராஃபிக்ஸோ அந்த இடத்துல நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஒரு டிசைன் அப்படிங்கிற மாதிரி போடுறேன். ஸோ எதுவும் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்ட்டு நம்ம சர்வீஸுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு இமேஜ் இல்லாட்டியும் ஒரு கிராஃபிக்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல நம்ம வந்து போடும்போது ஓகே இதுதான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல கிராஃபிக் டிசைன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் போட்டு பார்க்குற மாதிரி தானே. ஸோ உங்கள் கேன்வா பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே நிறைய எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதோடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் பார்க்குறது இந்த எலமெண்ட்ஸை தான். ஏன்னா நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமா வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடணும். ஸோ கேன்வா பொறுத்த வரைக்கும் இது இன்பில்டாகவே நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எலமெண்ட்டு எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதோடைய கலரை மட்டும் இதுக்கு தகுந்தாப்புல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தெரியுதா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது கால் டு ஆக்ஷன். அவங்க லாஸ்ட்டாக டிசைன் பார்த்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல. ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு ஃபோன் நம்பரையோ எதையோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கால் டு ஆக்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அதே ஷேப்பில் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிளை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுடைய ஃபோன் நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஐக்கானும் ஒரு ஃபோன் ஐக்கானும் வைக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு போட்டாலே நம்மளுக்கு நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும் அதில். ஸோ ஜஸ்ட் அதுலேருந்து ஒரு ஐக்கான் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம வந்து கரெக்டாக அலைன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இதனுடைய கலர்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கால் டு ஆக்ஷனுங்கிறது மற்ற இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் கால் டு ஆக்ஷன் கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த கலரை மட்டும் மற்ற இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கால் டு ஆக்ஷனுங்கிறது ஜஸ்ட் அது மட்டும் கால் டு ஆக்ஷனுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வைக்காம சின்னதாக இருந்தாலே போதும். நிறைய பேருக்கு தெரியும் இந்த லோகோ பெருசாக வைக்கிறது சின்னதாக வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது.
ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு என்ன மெசேஜ் அதில் கன்வே பண்ணுறோமோ அது மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக பெருசாக இருந்தால் போதும். ஸோ மற்றபடி எல்லாமே பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சிருச்சா ஒரு டிசைனை எப்படி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது? இது மட்டும் இல்லை, நீங்கள் இப்படியும் க்ரியேட் பண்ணலாம். இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் கேன்வாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு இதில் பார்த்தீங்கனாலே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயே நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஐடியாஸில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, அதில் உங்கள் ஐடியாஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ நம்ம வந்து சொன்னதில் கலர் கரெக்ட் பண்ணணும். இன்னொன்று ஃபாண்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். 3வது அலைன்மெண்ட் சரியாக இருக்கணும். ஓகேங்களா? 3 விஷயம் சொல்லியிருந்தோமா? இது 3 விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்டான டிசைனுங்கிறது வந்துருச்சா? இதில் ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ண டிசைன் இந்த இருக்கு. ஓகேங்களா? இது நான் இப்போ வந்து கேன்வாவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபோட்டோஷாப்பில் இந்த தம்ப்நெயில் டிசைன் பண்ணது, ஃபோட்டோஷாப்பில் பண்ணது இது. இந்த டிசைனை அப்படியே கேன்வாவில் பண்ணது இந்த இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதனுடைய லேயர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குங்க சைடில். ஸோ அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம், நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணாலும் நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்மளால் என்ன டூல் வச்சு வேணாலும் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து இது மட்டும் கிடையாது, நீங்கள் பார்த்துருந்த ஆடு எல்லாமே நான் இதில் தான் பண்ணேன். எதுவுமே ஃபோட்டோஷாப்பில் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு இதை பாருங்கள், இதில் உள்ள எல்லா லேயர்ஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ நீ நிறைய பேர் ஆட் பார்த்து வந்திருப்பீங்க, வீடியோஸ் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ எல்லாமே நான் பண்ணது எல்லாமே கேன்வா வச்சு தான். ஸோ எந்த டிசைனுமே நான் ஃபோட்டோஷாப் வச்சு பண்ணலை, இல்லை வேறு எந்த எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர் வச்சும் பண்ணலை. ஜஸ்ட்டு கேன்வாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டூல்ஸு வேணும்னா பெய்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டூல்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் ஒரு நல்ல ப்ராப்பரான டிசைன்ஸை க்ரியேட் பண்ண முடியும்.